குருதேவா, நாளை நாகபஞ்சமி, பலி பூஜை செய்ய வேண்டிய நாள். இன்றைய நாம் ஜெகதல பிரதாபனை கடத்தி வர வேண்டும். அதற்காகத்தான் கடும் விஷம் கொண்ட கார்கோடகனை அனுப்பியிருக்கிறேன். எங்கே? பச்சிலை வனத்திற்கு. ஜெகதல பிரதாபன் அங்கு வருவான். கார்கோடகன் விஷத்தை கக்குவான். கார்கோடகன் விஷம் உடலில் பட்டாலே ஜெகதல பிரதாபனின் உயிர் போய்விடுமே. அப்புறம் பலி பூஜை? உன்னிடத்தில் தான் நான் மந்திரவாதி. அந்த அரண்மனையில் நான் சித்தர் சுவாமி. ஒரு தாய் கூட செய்ய தயங்கும் தியாகத்தை நீ செய்து விட்டாயே. எனக்கு வந்த ஆபத்தை நீ ஏற்றுக்கொண்டாயே. அழகு, உன்னை நான் சாக விட மாட்டேன். மோகினி, அம்மா, உன் விதி முடிந்து விட்டது. விட்டு கொடுத்து விடு மகளே என்றேன். நீ அடைந்தே தீருவேன் என்று அடம்பிடித்தாய். என்ன ஆயிற்று? உன் சக்தி சாகசங்கள் எல்லாம் அவள் காதல் முன் காணாமல் போய்விட்டதே. இல்லை, நானும் ஜெகனை உயிருக்குயிராய் காதலித்தேன். ஒரே ஒரு வித்தியாசம், நீ ஜெகனை கொன்று உன் காதலை நிறைவேற்ற பார்த்தாய். ஆனால் அவள் ஜெகனை காப்பாற்றி தன் காதலை நிலைநிறுத்திக் கொண்டாள். இனி நீ ஜெகனை கொல்லலாம், உன்னோடு அழைத்து செல்லலாம். நீ 1000 தான் செய்தாலும் உன் காதல் ஜெயிக்காது மகளே. ஏன்? ஏன்? ஏனென்றால் இப்பொழுது ஜெகன் மனதில் முழுமையாக இடம் பிடித்து விட்டால் அழகு. அதை பச்சையை அழித்தது போல் பச்சிலையை கொண்டு அழித்துவிட முடியாது மகளே. முடிவில் தியாகம்தான் ஜெயிக்கும். நீ உன் காதலை தியாகம் செய்துவிடு. பாவம் அந்த அப்பாவி பெண் வாழட்டும். நீ பிழைத்துக் கொண்டாய். எனது வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் இது. என் உயிரை காப்பாற்றியவளின் உயிரை காப்பாற்றி விட்டீர்கள். நன்றி சுவாமி. ஜெகதல பிரதாபா, உனக்காக நான் எதையும் செய்வேன். சுவாமி, தான் இறந்தாலும் பரவாயில்லை. ஜெகன் வாழ வேண்டும் என்று நினைத்தாள் அழகு. இவள் பிழைக்காவிட்டால் தான் வாழவே மாட்டேன் என்று துடித்தான் ஜெகன். இப்படி ஒரு மனப்பொருத்தம் உள்ளவர்களுக்கு மனம் செய்ய விடாமல் தடுக்கிறதே அந்த ஆவி. இது நியாயமா சுவாமி? குருதேவா, கார்கோடகனின் விஷத்திலிருந்து தப்பிவிட்டான் ஜெகதல பிரதாபன். இனி அவனை கடத்தி செல்வது தவிர வேறு வழி இல்லை. இந்த விஷயத்தில் மதி மட்டும் வேலை செய்தால் போதாது. என் மந்திரமும் வேலை செய்ய வேண்டும். பாரு இப்பொழுது.
குருதேவா, மயங்கி கிடந்த ஜெகதல பிரதாபன் மாயமாக மறைந்து விட்டான். கடத்தலில் உன்னை முந்திக் கொண்டாள் மோகினி. இந்த சித்தனிடமே அவள் சித்தை காட்டுகிறாளா? என்ன செய்கிறேன் என்று பார். ஜெய் ஜுவாலாமுகி. மோகினி ஒரு நாகினியைப் போல் சீர ஆரம்பித்து விட்டாள். இனி அந்த ஆவி இந்த காவிக்கு அடங்காது. பிறகு இதற்கு என்னதான் வழி? அழகு நாச்சியாரை ஏமாற்றி பத்தினி குலத்திற்கு அனுப்புகிறேன். ஆவியை ஆணி மரத்தில் அறைகிறேன். ஜெய் ஜுவாலாமுகி. அழகு 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 அரண்மனையில் இருக்கிறாள். இது ஆவிக்காடு. மோகினி, என்னை எதற்காக இங்கு கொண்டு வந்தாய்? உன்னை இங்கு சிறை வைக்கப் போகிறேன். நீ என்ன சொல்கிறாய்? கவலைப்படாதே ராஜா. காலமெல்லாம் நீ அழகு நாச்சியாரின் அருகிலேயே இருக்கலாம். அதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். ஆனால் நாளை நாகபஞ்சமி முடியும் வரை நீ என்னோடுதான் இருக்க வேண்டும். இருக்க வைப்பேன். ஓம் ஐம் க்ளீம் க்ளீம் யட்சினி யட்சினி சர்வமோகினி வசி வசி ஸ்வாஹா. ஓம் ஐம் க்ளீம் க்ளீம் யட்சினி யட்சினி சர்வமோகினி வசி ஓம் ஐம் க்ளீம் க்ளீம் யட்சினி யட்சினி சர்வமோகினி வசி வசி. வேண்டாம், நான் வரமாட்டேன். வேண்டாம், நான் மோகினி, வரமாட்டேன். என்ன ஆயிற்று? மந்திரம் என்னை மயக்குகிறதே. அதர்வன காளி என்னை அழைக்கிறாளே. வேண்டாம். மோகினி, 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 மோகினி. பலியாட்டை கொண்டு வந்து விட்டேன் குருதேவா. மரண வேளையில்தான் இவனை பலி கொடுக்க வேண்டும். அதுவரை இவனை குகையில் அடைத்து வையுங்கள். அப்படி ஆகட்டும் குருதேவா. சன்னியாசி வேடத்தில் வந்து சதி செய்து விட்டானே. உடனே அரண்மனைக்கு சென்று மகாராஜாவிடம் சொல்ல வேண்டும். தவறு செய்து விட்டாயே அழகு. நீ யார்? மோகினியின் தாய். மோகினி மனம் திருந்தி ஜெகனை காப்பாற்ற வரும்பொழுது நீ கதையே மாற்றி விட்டாயே.
உன் அத்தானை பலி கொடுக்க உன்னையே பகடக்காயாய் ஆக்கினானே அந்த பாவி மாந்திரிகன். அதை நம்பி மோசம் போய்விட்டாயே. எப்படி நான் என் அத்தானை காப்பாற்றுவது? நீ அம்மனுக்கு விரதம் இருந்து வேண்டினார் மோகினிக்கு விடுதலை கிடைக்கும். உன் அத்தான் உயிருக்கும் விமோச்சனம் கிடைக்கும்.